போங்க மாப்பிள, பட்டு வேஷ்டி கட்டிட்டு வாங்க போங்க. என்ன முட்டாள்தனமா பண்றீங்க? என்ன கூட கேட்காம இப்படி ஒரு ஏற்பாடா? தாத்தா, என்ன இதெல்லாம்? கல்யாணங்கிறது உங்களுக்கு விளையாட்டா போச்சா? அர்ஜுன், கோவப்படாது. வெறும் பரிகாரம் பூஜை வான்னு சொல்லிட்டு இங்க கல்யாணம் சொல்லி கழுத்து இருக்கிறீங்களா? அர்ஜுன், பொறுமையா இருப்பா, நான் சொல்றத கேளு. என்ன தாத்தா, வயசான காலத்துல இப்படிதான் புத்தி கட்டு பண்ணுவீங்களா? என்ன தாத்தாவை எடுத்து பேசியா ஒண்ணு? டேய் ராஜா, என்ன இது? பேசாம இருப்பா. பாருங்கப்பா, மரியாதை இல்லாம பேசுறான். என்ன பேசுறான்? நீ போ, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். எல்லாரும் போங்கப்பா. அவன் மனசை ஏத்துக்கணும்ல. நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. சரி வாங்கப்பா. நீங்களும் போங்கம்மா, போங்கம்மா. அர்ஜுன் வாப்பா, உக்காரு. என்ன தாத்தா இதெல்லாம்? உக்காருப்பா, சொல்றேன். சேர் எடுத்து போடு, உக்கார். அதாவது திமிரு பிடிச்சவ இவ எதுக்குன்னு எங்க வந்தா? இவளால காரியமே கெட்டு போயிரும் போல இருக்க. இவளை என்னென்ன பண்றது? அதான்டா எனக்கும் புரியல. அறுவடை காலத்துல பாம்பு மாதிரி வந்திருக்கா. மச்சா, என்ன பதட்டமா இருக்க? அவ பாம்பா இருந்தா கழுகா இருந்தா இந்த திருப்பதிட்ட ஒண்ணும் நடக்காது. என்ன மச்சான் சொல்றீங்க? அவ மாட்டு மந்தையில புலி மாதிரி நுழைஞ்சிருக்கா. அவளால இந்த இடமே கலகலத்து போச்சுன. அவ புலினா நான் காட்டேரி. அவ பேசாம சாதிக்கிறத நான் பேசியே சாதிப்பேன். அவ கமுக்கமா நின்னு கல்யாணத்தை தடுக்கிறா. அதை எப்படி நடத்துவ? கத்திய கத்தியால தீட்டணும், முள்ள முள்ளால தான் எடுக்கணும். அவளை வச்சு இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு பாரு. அது எப்படி மாப்பிள்ள? சிலது சொன்னா பலிக்காது, செஞ்சுதான் காட்டணும். இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சாரி தாத்தா, நீங்க எவ்வளவுதான் என்ன கம்பல் பண்ணாலும், என் உயிரே போனாலும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். மாப்பிள, பேசுனது போதும்டா. அர்ஜுன், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். மாமா, மாமா, அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க மாமா. மாமா, இல்லடா, அடுத்து வச்சாங்க. இவகிட்ட என்னடா இருக்கு? பெரிய தேவலோக ரம்ப ஊர்வசி மேலகா இவ. பாரா எப்ப அங்க பாரா, சும்மா தகடகன்னு ஜொலிக்கா பாரா. பயல இவகிட்ட பயங்க போயாடா. என் பொண்ணு வேண்டான்னு சொன்ன, இப்பவே நீ கட்டுற. இவ கண்ணுக்கு முன்னாடியே என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுற. மாமா கட்டல. எவனுக்கும் எந்த பயனுக்கு பெயர் மாட்டா, அறுத்துட்டு போயிட்டே இருப்பா. தாத்தா தாத்தா, என்ன தாத்தா இதெல்லாம்? ஏன் இப்படி அராஜகம் பண்றாரு? அவளை விட்டு சொல்லுங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, சொல்லுங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. அர்ஜுன், அவன் ஒரு கிறுக்கு பையன், சொன்னதை செஞ்சிருவான். பெரியப்பா, இது ரொம்ப அநியாயம் பெரியப்பா. கழுத்துல கத்திய வச்சு இப்படியா மிரட்டுறது? தப்புதான் அர்ஜுன், எனக்கும் புரியுது. இப்போதைக்கு அவன் பேச்ச கேளு, வேற வழி இல்லப்பா. ஆமா அர்ஜுன், நீ பேசாம ராஜி கழுத்துல தாலி கட்டிரு. இல்லாட்டி உன்னால ஒரு அப்பாவியோட உயிர் போயிரும்ல. டேய் மாப்ள, என்னடா செய்? ஐயோ மாமா, சொல்லிடுவேன்.
மாமா வேண்டாம் மாமா, அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க மாமா. பயமா இருக்குல்ல? போடா போடா, தாலி கட்டுறா போடா. வேண்டாம். ராஜி அம்மாடி, போ மறுபடியும் உட்காரு போ. மாமா தாலியை கட்டுவான் பாரு. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, எல்லாரும் மனசார வாழ்த்துங்க. கழுத்து அறுத்துருவேன். மந்திரத்தை சொல்லியா, சீக்கிரம் வேலையை பாரியா. அர்ஜுன் தயங்காதப்பா, பிரச்சனை வேணாம். பாப்பா அர்ஜுன், பாப்பா அர்ஜுன் வேண்டாம், போகாத அர்ஜுன், என்ன விட்டுடாத அர்ஜுன். சாரி அதிரா, என்னை தடுக்காத. அர்ஜுன், எனக்கு உன் உயிர் தான் முக்கியம். வேண்டாம் அர்ஜுன், போகாத அர்ஜுன். அர்ஜுன் உட்காருங்கப்பா, வாங்கப்பா. எவ்வளவு மந்திரத்தை சொல்லிட்டு இருப்ப, தாலி எடுத்து குடியா. சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் போதும், போப்பா. போய் உட்காரு போ. ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயரே தாலி கட்ட சொல்லு. வாங்க அர்ஜுன், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கட்டு. கட்டு மாமா, மாமா கட்டு. சாமியப்பா, சாமி ராஜு, ராஜு, அம்மா, ராஜு, 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 ராஜி, ஐயோ, ஐயோ, சாமி ஐயோ, ராஜி, திருப்பதி அவனை விடுறா. டே ராஜா, போய் அவனை சமாதானப்படுத்து. படா. டேய் திருப்பதி, உன் பொண்ணு அடிபட்டு கிடக்கா, அவளை பார்க்காம சண்டை போட்டு இருக்க. போடா, அங்க போய் பாரு. ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ற நீ?
உனக்கு தான் வலிக்குது. அவனை பாரு, செய்யற காரியத்துல செஞ்சுட்டு எப்படி சிரிக்கிறான் பாரு. லூசு பைய. ஐயோ, அது புள்ள போச்சுங்க. அடிச்சாலும் தெரியாது, உதைச்சாலும் தெரியாது. அவனை விட்டுடுங்க. விடுறதா? அவனுக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்னடா பூச்சி உதைக்க போறேன்னு சொல்லிட்டு நீயே கீழே விழுந்துட்ட? என்னாச்சுடா? என்னன்னு தெரியலண்ணே. என்ன யாரோ உதைச்சு கீழே தள்ளிட்டாங்கண்ணே. யாரு? ஏய், நீதான் உதைச்சியா? ஐயோ, நானா? நான் எங்க அப்படி பண்ண போறேன்? ஏய், எதுக்குடா சிரிக்கிற? நீதான் உதைச்சிருப்ப. ஏண்டா உதைச்ச? ஏண்டா தள்ளி விட்டா? என்ன யாரா தள்ளுது சொல்றா? டேய், அங்க யாரா இருக்கா? அங்க என்ன சும்மா கை கட்டுற? உங்க அப்பா அங்க இருக்கான். நீ தானே பண்ணிருப்ப. ஒண்ணு திரும்ப விழுந்துட்டு இருக்க. என்னாச்சுடா? தண்ணி ஏதாவது போட்டுட்டு வந்திருக்கியா? இல்லண்ணே, என் காலை யாரோ தட்டி விட்டாங்க. உனக்கு தானே கிறுக்கு பிடிச்சிருக்கு. அண்ணா இவன் போதும், அவனை மாதிரி நீயும் பைத்தியம் ஆகிட்டாரு. வாடா, சொல்றேன்ல, வாடா வாடா. சாமி, என்னடா அங்க யாருடா இருக்காங்க? ஐயோ, காத்த பார்த்து கை அசைக்கிறேன். அதுதான் எல்லாரும் உன்னை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. சாமி, அப்படி பண்ணாத. நீ வா வா. என்ன தாத்தா, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? குலதெய்வம் கும்பிடலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டீங்க, நம்பி வந்தேன். ஆனா கழுத்து அறுத்துட்டீங்கல்ல. இல்லப்பா, வயசுல பெரியவரு, பொறுப்பா இருப்பீங்கன்னு பார்த்தா இந்தா இவங்களோட சேர்ந்து சதி வேலை பண்றீங்க. சொந்த பேரனுக்கே துரோகம் நினைக்கிறீங்க. என்னப்பா, இதான் கல்யாணம் பண்ற லட்சணமா? டேய், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி சத்தம் போடுற? இன்னும் என்ன நடக்கணும்? அவர் பொண்ணு நல்லா இருக்கணும், அதுக்காக அவர் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறாரு. கொஞ்சம் விட்டுருந்தா ஆதிரா செத்துருப்பா. டேய், அதான் அப்படி ஒண்ணும் நடக்கல. இப்ப அவன் நல்லா தானே இருக்கா? ஓ, அப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. இத நீங்க சொல்லிதான் பண்ணிருக்காங்க. எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு கொலைகாரன் ரவுடி அவனோட பொண்ணுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறீங்க. என் வாழ்க்கை எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நீங்க நினைச்சது நடக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் நீங்க பண்றீங்க. இப்ப சொல்றேன், யார் எதிர்த்தாலும் என்ன நடந்தாலும் நான் ஆதிராவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன அர்ஜுன், இவ்வளவு பேர் வேணான்றோம், உன் முடிவு மாறாதா? மாறாது சித்தப்பா, நான் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். நான் இவ்வளவுதான் கட்டிப்பேன். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? ஒரு பொண்ணை நேர்ல வச்சுக்கிட்டு இப்படி தப்பா பேசுறீங்க. அவளுக்கு மனசு வேதனைப்படாது? டேய், நாங்க குறை சொல்றது அவள இல்ல, அவ ஜாதகத்தை. அப்படி பார்த்தா ராஜி தான் தப்பா இருக்கா? ஏன் தலையில அவளை கட்டி வைக்க பாத்தீங்க? இப்ப என்னாச்சு? அவ உயிருக்கே ஆபத்து வந்துருச்சுல்ல. அதுக்கு காரணம் இந்த ஆதிரா தான். என்ன? ஆதிரா தான்டா காரணம். சூப்பர் தாத்தா, சூப்பர். இல்ல, எனக்கு இப்ப நல்லா புரியுது. உங்களுக்கு பிடிக்கலனா என்ன வேணாலும் பேசுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அத நான் ஏத்துக்கணும். சாரி தாத்தா, சாரி. இனிமே உங்களை நம்பினா வேலைக்காகாது. இவள எனக்கு பிடிச்சிருக்கு, இவளதான் நான் கட்டிப்பேன். எனக்கு இவன் தான் போதும். இனிமே நீங்களும் வேண்டாம், இந்த குடும்பமும் வேண்டாம். இந்த பக்கமே இனிமே நான் வரமாட்டேன். ஆதிரா, வா கிளம்பலாம். அர்ஜுன், 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 ஏப்பா ஏப்பா இப்படி அவசரப்படுற? மா, தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. இதனோட பர்சனல் மேட்டர். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. டேய், யார்கிட்ட பேசுறோம்னு தெரியுதா?
எங்களை மீறி எங்க போவ, எப்படி வாழ்வ? வேண்டாம் அர்ஜுன், இந்த மாதிரிலாம் பண்ணாத. உன் நிம்மதியே போயிடும். என்ன மிரட்டுறீங்களா? நானும் இங்க பிறந்தவன் தான். உங்க உடம்புல ஓடுற அதே ரத்தம் இங்கேயும் ஓடுது. உங்களால எனக்கும் என் ஆதிராவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என் அடி உங்களை விட மோசமா இருக்கும். என்ன பண்ணிட்ட அர்ஜுன்? எத்தனை பேரை பகச்சுக்கிட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணியே ஆகணுமா? ஆதிரா, அது இங்க எடுத்த முடிவில்ல, இங்க எடுத்தது என் சந்தோஷம், வாழ்க்கை எல்லாமே நீ தானே முடிவு பண்ணிட்ட. உனக்காக எதையும் யாரையும் இழக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா எதுக்காகவும் உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. அவங்கெல்லாம் எனக்கு சொந்தம் ஆதிரா, ரத்த உறவு. இப்ப மிஸ் பண்ணா நாளைக்கு கிடைச்சிருவாங்க. ஆனா உன்னை மிஸ் பண்ணா நமக்காக யாரும் இல்லைன்னு கவலைப்படாத ஆதிரா. நாம உண்மையா இருக்கோம், உசிரியே வச்சிருக்கோம். நம்மள ஆண்டவன் பார்த்துப்பான். உதவி பண்ண நமக்குன்னு ஒரு நல்ல ஆத்மா இல்லாமையா போயிடும். நம்ம ரெண்டு பேரையும் அவங்க வாழ்த்துனா போதும், நம்ம நல்லா இருப்போம் ஆதிரா. சிஸ்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? சார், ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. என்னங்க அவளுக்கு ஒண்ணாகாது. ஏன் பொண்ணு ராஜு? ஒண்ணாகாது, ஒண்ணாகாது. டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? டோன்ட் வரி, அவங்க ஆபத்தான கட்டத்தை இப்ப தாண்டிட்டாங்க. கண்ணு முழிச்சிட்டு தான் இருக்காங்க, போய் பாருங்க. தேங்க்ஸ் டாக்டர். சரி, வா போலாம். ராஜு, ராஜு, ராஜி, ராஜு, ராஜி, ராஜு, எப்படி இருக்கு? வலிக்குதா? கஷ்டமா இருக்காடா?
ராஜி, நல்ல வேலை, நல்ல வேலை. ஆண்டவன் செஞ்ச புண்ணியம் இதோட போச்சு. வேற ஏதாவது நடந்திருந்தா, வேற ஏதாவது நடந்திருந்தா அம்மா, அம்மா, நல்ல வேலை இதோட போச்சு. ரொம்ப சந்தோஷம்டா, சந்தோஷம். என்னம்மா வலிக்குதாம்மா? ஆனா நான் இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு மேல கைய வச்சா அந்த கிழக்கு இருக்கன அவன கொண்டு கொண்டு அப்படியே அப்படியே அவன சமாதியில இறக்கிறேன். சமாதி ஆக்கிறது, சமாதி. ராஜு, என்னடா ஏன்டா இப்படி பாக்குற? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஏண்டா ஏதாவது பேசண்டா? சாப்பிடுறியா? பசிக்கலாடா? ராஜி, என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும் சொல்லு, கேளு. என்ன வேணும் கேளுடா. எனக்கு அர்ஜுன் வேணும்பா.